சாய்ராம். என் அன்பு செல்லமே, என் அழகான தங்கமே. தங்கமே, இப்பொழுது நான் சொல்லும் விஷயம் இது காலத்தின் கட்டாயம். இந்த ஒரு விஷயத்தை யார் நினைத்தாலும் மாற்ற முடியாது. அதற்குன்னு நான் சொல்லும் விஷயத்தை நினைத்து நீ பயப்பட வேண்டாம். நான் என்ன சொல்ல வருகிறேன் என்பதை முதலில் புரிந்து கொள். நான் என்ன சொல்ல வருகிறேன் என்பது விஷயத்தை நன்றாக தெரிந்து கொள். எடுத்த உடனேயே எல்லா விஷயத்திலும் அவசரப்படுற மாதிரி நான் இப்பொழுது சொல்லும் விஷயத்திலும் அவசரப்படாது. அவசரப்பட்டு எல்லா விஷயத்திலும் அவசரப்படுவது போல நான் சொல்லும் இந்த விஷயத்திலும் தயவு செய்து அவசரப்பட வேண்டாம். புரிகிறதா? நான் எதுவாக இருந்தாலும் அது உன்னுடைய நல்லதுக்காகத்தான் சொல்வேனே தவிர உன்னுடைய எந்த ஒரு விஷயத்திற்காகவும் தவறாக நான் சொல்வது கிடையாது. அதை நீ நன்றாக முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். காலம் காலமாக உன்னை நான் பார்த்து வருகிறேன். சொல்ல போனால் இந்த பூமியில் உன்னை இங்கு நான் கொண்டு வந்தது நான். என்னுடைய பிள்ளையாக உன்னை மாற்றியது நான். தங்கமே, நான் இப்பொழுது உன்னை தேடி வந்த விஷயத்தை சொல்லிவிடுகிறேன். உன்னுடைய வாழ்க்கையில் நீ படும் இன்பமாக இருந்தாலும் சரி, துன்பமாக இருந்தாலும் சரி, தனி ஆளாக நின்றுதான் போராடுகிறாய். உன் வீட்டில் இருப்பவர்களோ உன்னை சுற்றி இருப்பவர்களோ யாருமே உனக்கு துணையாக வருவது கிடையாது. கவலை என்ற பொழுதும் உனக்கு கண்ணீரை துடைத்து வைக்கவும், உன்னுடைய சந்தோஷத்தில் உனக்கு ஏதாவது வேலைகள் செய்து கொடுக்கவும், உன் வீட்டில் விசேஷம் நடந்தாலும் வேறொரு விதமான ஏதாவது நடந்தாலும் யாரும் உனக்கு எந்த ஒரு உதவியும் செய்வது கிடையாது. ஏன், உன் கூட பிறந்தவர்களாக இருந்தாலும் சரிதான், யாராக இருந்தாலும் உனக்கு எந்த ஒரு விஷயத்தையும் செய்வது கிடையாது. காரணம், அவர்களுடைய விஷயங்கள் தான் மிக மிக பெரிய ஒரு விஷயமாகவே இருக்கிறது. புரிகிறதா? உன்னுடைய வாழ்க்கையில் நீ மிகப்பெரிய ஒரு ஆளாக வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் கனவுகளை கண்டுதான் இருக்கிறாய். ஆனாலும் சில விஷயங்கள் எனக்கு பிடிக்காதது போல நடக்கும் பொழுது மனவேதனை அடைகிறாய். எனக்கு அனைத்தும் புரிகிறது. ஆனால் இனிமேல் மனவேதனை அடைவது போல எந்த ஒரு சிறிய விஷயமும் உன்னுடைய வாழ்க்கையில் தவறாக நடக்காது கண்மணி. உன்னுடைய யோசித்து பார். வாழ்க்கையில் நீ சிறிய பிரச்சனையெல்லாம் நீ அனுபவித்தாயா? இல்லையே, பெரிய பெரிய பிரச்சனைகளை நீ அனுபவித்தாய். அந்த பிரச்சனையில் எல்லாம் இருந்து உன்னை யாரோ ஒருவர் தான் மீட்டு கொண்டு வந்தார். முக்கியமாக அது வேறு யாரும் அல்ல, நீதான். உன்னுடைய மனசாட்சி தான் உன்னை தேற்றி இன்னும் உன்னால் முடியும், செய், இது முடியும், செய், அது முடியும், செய் என்று ஒவ்வொரு விஷயத்தையும் உன்னுடைய மனசாட்சி தான் உனக்கு ஒவ்வொரு விஷயத்தையுமே சொல்லிக் கொடுத்து உன் வாழ்க்கையில் ஒவ்வொன்றையுமே செய்து கொண்டே இருந்தது. என்னுடைய தங்கமே, ஒவ்வொரு காலகட்டமும் உன்னை நீயே தேற்றிக்கொண்டு தான் மேலே வந்தாய். உன்னுடைய இல்லத்தில் தவறான விஷயங்கள் நடக்க வேண்டும் என்றுதான் பலர் ஆசைப்பட்டார்கள். ஏன், இன்று வரைக்கும் அப்படித்தான். உன் வீட்டிலிருந்து வேறு ஏதாவது ஒரு விஷயங்கள் வராதா? உன்னுடைய வீட்டில் இது நடக்காதா, அது நடக்காதா என்று பல பேர் அந்த விஷயத்திற்காகத்தான் காத்திருக்கிறார்கள் என்பது உனக்கும் தெரியும். ஆனாலும் இத்தனை பேரையும் தாண்டி நம் வாழ்வில் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை அடைய வேண்டும் என்று நீ போராடி கொண்டு இருக்கும் விஷயத்தை நான் கண்டிப்பாக அறிகிறேன். காலம் உனக்கு சோதனை கொடுத்தாலும், மனிதர்கள் உனக்கு கெட்ட விதமான விஷயங்கள் நடக்க வேண்டும் என்று நினைத்தாலும் கண்டிப்பாக இந்த சாய் உனக்கு கெட்ட விதமான விஷயத்தையும் நடக்க விட மாட்டேன். மற்றவர்கள் நினைக்கிறார்கள் பார், உன் வாழ்க்கை வீணாக போக வேண்டும் என்று. அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை நான் நடக்க விட மாட்டேன். சிலரிடம் பேசும் பொழுது நல்ல விஷயங்களே வராது, கெட்ட விஷயங்கள் தான் வரும். அதாவது முக்கியமாக ஏதாவது ஒரு நபரிடம் என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று சொல்லுங்கள் என்றால் நல்ல விஷயத்தை சொல்கிறார்களோ இல்லையோ, கெட்ட விஷயங்கள் ஒரு மாதிரியான தேவையில்லாத எதிர்மறையான ஒரு விஷயத்தை பற்றி தான் சொல்வார்கள். அது போன்ற நபர்கள் எப்பொழுதுமே அடுத்தவர்கள் நன்றாக இருக்கவே கூடாது என்று தான் நினைப்பார்கள். நீ நடக்குமா என்று ஒரு நபரிடம் போய் கேட்டால், இதெல்லாம் உனக்கு தேவையா, இதெல்லாம் நடக்காது என்று சொல்வார்கள். அது போன்று இருக்கும் நபர்களிடம் பேச்சை குறைத்து கொள்வது உன் வாழ்க்கையில் மிக மிக சிறந்ததாக இருக்கும். நல்லவர்களிடம் பழகு, நல்லவர்களிடம் பேசு, நல்லவர்களிடம் எல்லாம் பற்றியும்
தெரிந்து கொள். தேவையில்லாத கெட்டவரிடம் பேசாதே. கெட்ட விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டாம். உன்னுடைய இல்லத்தில் சுப நிகழ்ச்சிகள் ஒன்று நடக்கப் போகிறது. இந்த சாய் மீது நம்பிக்கையும் மரியாதையும் இருந்தால் இதை நீ நம்ப வேண்டும். உன்னுடைய இல்லத்தில் மிகப்பெரிய ஒரு விஷயம், அதாவது நீ எதற்காக காத்துக்கொண்டு இருந்தாயோ அதற்கான முதல் படியை உன் குடும்பமாக சேர்ந்து எடுத்து வைக்கப் போகிறீர்கள். உன் குடும்பத்தில் இருக்கும் ஒவ்வொரு காயமும் எனக்கு தெரியும். ஒவ்வொருவருடைய மனதிலும், உன் வீட்டில் இருக்கும் ஒவ்வொருவருடைய மனதிலும், அது விவரம் தெரிந்த பிள்ளையிலிருந்து சொல்கிறேன், ஒவ்வொரு விஷயங்கள் தெரியும். ஏனென்றால் உன் குடும்பத்தில் என்ன விஷயம், ஏது விஷயம் என்று அந்த பிள்ளைகளுக்கு கூட தெரியும். அந்த அளவுக்கு மனவேதனைகளை அனுபவித்து கொண்டு தான் இருக்கிறார்கள். நீயோ உன் வாழ்க்கையில் வளர வேண்டும் என்று நினைக்கிறாய். மற்றவர்கள் துரோகிகள் எல்லா விஷயத்தையும் தெரிந்து கொண்டு உன் வாழ்க்கை வீணாக போக வேண்டும் என்று நினைக்கிறார்கள். இவர்களை எல்லாவற்றிலும் இருந்து நீ மீண்டு வரத்தான் போகிறாய். உன் வாழ்க்கையில் அதற்கான முதல் கட்டமான முதலடி எடுத்து நாளை நீ வைக்கப் போகிறாய். என்ன சாயி சொல்கிறீர்கள்? நாளை எப்படி என் வாழ்க்கை மாறும்? உடனடியாக எப்படி நீங்கள் சொல்லும் விஷயங்கள் நடக்கும் என்றால், தங்கமே, கெட்ட விஷயம் நடக்க ஒரு நொடி போதுமா? உடனடியாக ஒரு அழைப்பு வருகிறது, உடனடியாக ஒரு விஷயம் நடக்கிறது உன் வீட்டில். இப்படி ஒரே ஒரு நிமிஷம்தான். சந்தோஷமாக இருக்கும் நேரம் டக்குவென்று எல்லாமே மாறும். அதே போலத்தான் நீ சோகமாக இருக்கிறாய். ஒரு நிமிஷத்தில் உனக்கான நல்லது நடக்கும். அதில் எந்த ஒரு சந்தேகமோ எந்த ஒரு குழப்பமோ எனக்கில்லை. கொடுக்க போகும் உன் வாழ்க்கையில் சந்தோஷத்தை அள்ளி அள்ளி கொடுக்க போகும் எனக்கே எந்த ஒரு சிறிய கஷ்டமும் இல்லை, சந்தேகமும் இல்லை என்ற பொழுது நீ ஏன் சந்தேகப்பட வேண்டும்? கொடுக்கும் இடத்தில் நான் இருக்கிறேன், பெற்றுக்கொள்ளும் இடத்தில் நீ இருக்கிறாய். மற்றபடி எதற்கு உனக்கு தேவையில்லாத கவலை? கவலையை தூக்கி எறி. நான் சொல்லும் ஒரே ஒரு விஷயம், மனதில் கவலையா, குழப்பமா, கண்ணீரா, தூக்கி எறி. சம்பந்தமில்லாத ஒரு விஷயத்தை எதற்கு உன்னிடம் நீ வைத்துக்கொள்கிறாய்? சம்பந்தத்தோடு சந்தோஷத்தை வைத்துக்கொள்ளுங்கள், நிம்மதியை வைத்துக்கொள்ளுங்கள், எப்பொழுதும் உங்களுடைய மனதில் புன்னகையை வைத்துக்கொள்ளுங்கள். இதெல்லாம் வைத்துக்கொள்ளுங்கள். மீதி எதற்காக வைத்துக்கொள்கிறீர்கள்? தேவையில்லாத ஒரு குப்பை உங்கள் வீட்டில் இருக்கிறது என்றால் தூக்கித்தானே போடுவீர்கள். பக்கத்தில் வைத்துக்கொண்டதை அழகு பார்ப்பீர்களா? அழகு பார்ப்பியா என்ன? பார்க்க மாட்டாய் அல்லவா? அதனால் நீ எப்பொழுதும் என்ன செய்? கவலை, கண்ணீர், உன்னுடைய மனதில் இருக்கும் பயம் எல்லாவற்றையும் தூக்கி எறி. நான் இருக்கிறேன் உனக்கு சந்தோஷம் சகல ஐஸ்வர்யங்களையும் கொடுக்க. உனக்கு அப்பா எல்லோருக்கும் வாரி வாரி வழங்குகிறேன். என்னுடைய பிள்ளை மலை போல நம்பிக்கொண்டு என்னையே சதா சர்வ காலமும் நம்பிக்கொண்டு இருக்கும் என்னுடைய பிள்ளையை நான் வாழ வைக்காமல் எங்கு போவேன்? கண்டிப்பாக வாழ வைப்பேன். எதிர்பார்த்த பல மாற்றங்கள் வரும். இன்ப நேரம் நிச்சயமாக உனக்கு இருக்கு. இன்ப நேரம் உன்னை தேடி வரும். காலம் முழுவதும் கண்ணீரை சுமக்காதே, கவலையை சுமக்காதே. எதிர்பார்த்த சுப விஷயங்களும் கருணை பார்வையும் நிச்சயமாக என்னிடமிருந்து உனக்கு கிடைக்கும். சுப விஷயங்கள் நடந்து கருணை பார்வை எப்பொழுதும் உன் மீது பொழிந்து கொண்டே இருப்பேன். இந்த சாய் நான் சொன்ன அனைத்து விஷயத்தையும் ஞாபகம் வைத்துக்கொள். இதுதான் காலத்தின் கட்டாயம், இதுதான் நடக்கும். நீ நினைக்கும் எந்த ஒரு விஷயமும் உனக்கு தவறாக எப்பொழுதும் நடக்காது. நல்லது மட்டுமே பெற்று பெருவாழ்வு வாழ்வாய். நல்லது நடக்கட்டும். எப்பொழுதும் உனக்காகவும் உன்னுடைய வாழ்க்கைக்காகவும் நான் துணை இருப்பேன். உனக்காக இனி நான் இருப்பேன். ஒவ்வொரு நேரமும் எப்பொழுதும் இருந்து உன்னை வாழ வைப்பேன். சந்தோஷமாக இருங்கள். சகலமும் பெற்று பெருவாழ்வு வாழ்வீர்கள். எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.